ஒரு சிறுமி சிறிய கிராமத்தில் பிறந்தாள். அவளின் பிறப்பு குடும்பத்திற்கு சிறப்பாக இருந்தது. ஆனால் அவளின் உடல்நிலை மனிதர்களின் கண்களில் பல கேள்விகளை கிளப்பியது. பிறவிக்கே உடல் குறைபாடு, நடப்பதற்கே சிரமம். ஆனால் அதைவிட வலிமையானது அவளின் நம்பிக்கை. மற்றவர்கள் வருந்திய வேளையில் அவள் தேவனில் தன் எதிர்காலத்தை பார்த்தாள். இது முடிவு அல்ல, ஆரம்பம் என்று அவளின் இதயம் தேவனிடம் சொல்லியது. சிறு வயதிலேயே அவளின் வாழ்க்கை ஒரு சாட்சியாகியது. தேவன் அவளின் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். ஒரு வெற்றிகரமான அறுவை சிகிச்சையின் பின் அவள் மீண்டும் எழுந்தாள், மீண்டும் நடந்தாள். ஆனால் இப்பொழுது அவள் நடந்தது தேவனின் சித்தத்தை நிறைவேற்றும் பாதையில். அந்த நாள் முதல் அவளின் காலடி சத்தம் தேவனுடைய ஊழியத்தின் வழி ஒலித்தது. அவளின் சபை தேவ சபை. அங்கே அவள் தேவ பயத்தோடும் அன்போடும் குழந்தைகளுக்காக தனது நேரத்தையும் இதயத்தையும் அர்ப்பணித்தாள். அவள் கற்பித்தது வேத வசனங்கள் மட்டுமல்ல, அவள் கற்றுக் கொடுத்தது வாழ்க்கையின் ஒழுக்கம். அந்த தொடக்க கால சண்டே ஸ்கூல் அவளின் குரலில் முதல் முறையாக வேத வசனங்கள் ஒலித்தன. அந்த சொற்கள் இன்றும் அவர்களின் வாழ்க்கையில் வழிகாட்டியாக நிற்கின்றன. ப்ரைஸில் இருக்கா சண்டே கிளாஸில் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாட்டு, கதை இதெல்லாம் எதுவும் மறக்க முடியாது. ஆண்டவர் தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜீசஸ் தான். அதே போல் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதே போல் என்னுடைய எல்லா படிப்புகள்லையுமே ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு தேடினேன். அதன் மூலமாக தான் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். கர்த்தருக்கு நன்றி, சொல்லிக் கொடுத்தவங்களுக்கு நன்றி. அடுத்த தலைமுறை குழந்தைகள் அவளின் அன்பை பகிர்ந்தார்கள். அவளின் ஒவ்வொரு பாடமும் அவர்களுக்கான ஒரு ஊக்கமும் வழிகாட்டலுமாய் இருந்தது. அவள் பாடம் சொல்லும்போது குழந்தைகள் தேவனின் அன்பை உணர்ந்தனர். அவளின் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் தேவனின் அதிகாரம் ஒலித்தது. அவளின் சிரிப்பு மெதுவாக இருந்தாலும் அதில் பரலோகத்தின் மகிழ்ச்சி தெரிந்தது. அவள் கற்பித்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சபை தேவனின் சிறிய பரிசுத்த ஆலயமாக மாறியது. ஆண்டுகள் கடந்தன. அவளின் சேவை, அவளின் அர்ப்பணிப்பு, அவளின் அன்பு அனைத்தும் தேவனின் சாட்சியாக திகழ்ந்தது. தேவன் அவளுக்காக தயார் செய்த இன்னொரு அழைப்பை அவள் ஏற்றாள். அவள் மணந்தாள். தேவனுடைய ஊழியக்காரர், இன்று அப்போஸ்தலராக தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர். அவள் இனி ஒரு ஊழியக்காரரின் மனைவி. ஆனால் அவளின் அடையாளம் மாறவில்லை. அவள் இன்னும் அதே சண்டே ஸ்கூல் ஆசிரியையே. அவள் இன்னும் குழந்தைகளின் இதயங்களில் தேவனின் வசனங்களை விதைத்து கொண்டிருந்தாள். இன்று அவளின் ஊழியத்தின் பலன் தெளிவாக தெரிகிறது. அவள் கற்பித்த 4 தலைமுறை சண்டே ஸ்கூல் மாணவர்கள் இன்று தங்கள் நினைவுகளையும் நன்றிகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். பேசுகிறேன்க்கா, நான் லியோ பேசுகிறேன். எப்போவுமே எளிமையாக உங்களை அணுகக்கூடிய முறையில் தான் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. அதே மாதிரி சபைக்கு வந்த பிள்ளைங்க யாரையுமே இவங்க சபைக்கு வந்த பிள்ளைங்க, யாரோ ஒரு பிள்ளைங்க அப்படின்னு நினைக்காம நீங்களும் பாஸ்டருமே எப்போவுமே நம்மளுடைய பிள்ளைங்க தான் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லா உதவிகளுமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அடுத்தபடி பார்த்திங்கன்னா, ஏதாவது வீட்டில் அப்பா அம்மாவோட சேர்ந்து சபைக்கு வருதுன்றதை தாண்டி அம்மாவோட மட்டும் வரும், அப்பா வரலங்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி அங்கே வரும்போது நமக்கு ஒரு பயம் எழுந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க, வீட்டில் என்ன சண்டை நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அடுத்தவங்க எப்படி வருவோம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு வாரமும் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கால் பண்ணாமல் வாங்க, அதெல்லாம் ஒன்றும் நல்லா சரியாயிடும் சொல்லி நிறைய ஹோப்லாம் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வெளியில் ஒரு சில காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கிறோம், பைபிள் கிளாஸ்லாம் போயிருக்கிறோம். அதில் போகும்போது ப்ரிப்ரேஷன்ஸில் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டைம் தோற்று நான்லாம் அழுதுருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லி அதே நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் யார்கிட்ட சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் நம்ம தவறு பண்ணுவோம், எது சரி எது தப்புன்னு தெரியாது, யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாது. அந்த நேரத்துலலாம் உங்களை நம்பி நம்ம என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அக்கா இருக்காங்க, நம்மளை திட்ட மாட்டாங்க, ஆனால் அதுலேருந்து வெளியே ஒருத்தவங்க வழியே சொல்லுவாங்க அப்படின்னு. அது மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க அக்கா. இன்றைக்கி
ஒரு சிலர் வந்து இந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அன்றைக்கி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன நம்ம கற்றுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பழக்கவழக்கங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது இனிமேல் மனசில் இருக்குது. இன்றைக்குமே சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு உங்களுக்கு நன்றிங்கக்கா. இந்த தலைமுறை குழந்தைகள் அவளின் உறுதியையும் தேவனில் வைத்திருந்த நம்பிக்கையையும் நினைவு கூறுகிறார்கள். அவள் கற்றுக் கொடுத்த நல்லொழுக்கம் இன்று அவர்களின் வாழ்க்கை அடித்தளமாகியுள்ளது. ஹாய்க்கா, பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு நிறையா தேங்க் பண்ணணும். ஏன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்து டீனேஜ் வரைக்கும் என்னை வந்து கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் சொல்லிக் கொடுத்த எதையுமே நான் வந்து மறக்கலை. நீங்கள் சொல்லிக் கொடுத்த சாமியல் கதையிலேருந்து ஜிம் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போவாங்கிற கதை வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் காம்படிஷன்னு சொல்லி படிக்க வச்ச மெமரி வர்சஸ் அண்ட் மந்த்லி வச்ச குவிஸ் காம்படிஷன், அந்த சாப்டர்ஸ்லாம் படிக்க வச்சு டெஸ்ட் எழுத சொன்னது, இதெல்லாமே இப்போ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. கண்டினியூ யுவர் மினிஸ்ட்ரி. இதே மாதிரியே இன்னும் இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க. அண்டு ஃபைனலாக வந்து ஒரு வசனத்தை சொல்லி கன்க்ளூட் பண்ணுறேன்க்கா. 2 கொரிந்தியர் 12:9 படி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்குங்கிற வார்த்தையின்படி அவருடைய கிருபையை மட்டும் தேடுங்க. உங்களுடைய எல்லா டவுன்ஸ்லையும் அவர் உங்கள் கூடயே இருப்பார். கீப் ராக்கிங் அக்கா. இன்றைய சண்டே ஸ்கூல் குழந்தைகள் அவளை ஒரு ஆசிரியையாக அல்ல, ஒரு தாயாக நினைக்கிறார்கள். அவளின் சிரிப்பு அவர்களுக்கு நிம்மதி, அவளின் வார்த்தை அவர்களுக்கு நம்பிக்கை. பெரியம்மா சண்டே கிளாஸ்க்கு வந்தா சண்டே கிளாஸ் எப்படி இருக்கும்? பெரியம்மா எப்படி சொல்லி தருவாங்க? சரி, பெரியம்மா உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க? சாம், அத்தை உனக்கு சண்டே கிளாஸ் எப்படி எடுப்பாங்க? நல்லா எடுப்பாங்கப்பா. அவங்க இப்போ நடத்துறது புரியுமா உனக்கு? புரியுதுப்பா. மனப்பாட வசனம்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்க? நல்லா சொல்லி கொடுக்காங்கப்பா. ஆக்ஷனோட சொல்லி கொடுப்பாங்களா? ஆமாப்பா. டான்ஸ்லாம் ஆடுவீங்களா? நல்லா ஆடுவேன்ப்பா. அத்தையோட சேர்ந்து ஆடுவீங்களா? ஆமாப்பா. பாட்டு பாடுவாங்களா? ரொம்ப பாடுவாங்கப்பா. நீயும் பாடுவீங்களா சேர்ந்து? ஆமாப்பா. அவங்க எப்படி பாடுவாங்க? நல்லா பாடுவாங்கப்பா. நல்லா பாடுவாங்களா? அவங்க கிளாஸில் நீ எப்படி இருப்ப? சமத்தாக இருப்பியா? ஆமாப்பா. அவங்க உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? சொல்லுவாங்கப்பா. நீ அவங்கள என்ன சொல்லி கூப்பிடுவ? அத்தை சொல்லி கொடுவாங்க. இதே போல் எல்லா கிளாஸ்லையும் இருப்பீங்களா? கிராணிமா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஓகே, கிராணிமா உன்னை எப்படி கொஞ்சுவாங்க? செல்லக்குட்டியா? ஓகே, கிராணிமா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஏசப்பா சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர். திருப்பி சொல்லு. 4 தலைமுறைகளின் குரல்களில் ஒலிக்கும் ஒரே வாக்கியம், அவள் எங்களுக்கு பாடம் கற்பிக்கவில்லை, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாள். இப்பொழுது பேசப் போகிறார்கள் சில சிறப்பு நபர்கள், அவளோடு பணியாற்றியவர்கள், குடும்பத்தினர்கள், தேவ ஊழியர்கள். அவர்களின் வாயிலாக அவளின் வாழ்க்கையின் ஆழமான தாக்கம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பதிவை இடுகிறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கங்க்ராச்சுலேஷன் மை சிஸ்டர் மேக்லின் மேரி அவர்களுக்கு. ஊழியத்தில் ஆண்டவருக்காக பயன்பட்டு கொண்டு இருக்கிற பாத்திரம். வருஷங்களுக்கு முன்பாக அவர்களும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து விவிஎஸ் நடத்தினது, ஊழியம் செய்தது, அனுபவங்கள் இப்பளும் மெய்சிலிருக்க வைக்கிறது.
ஓடி 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 கர்த்தாவுக்காக ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற தாகமுள்ள ஒரு பாத்திரம். எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவர். எந்த ஒரு காரியத்தையும் டெடிகேஷனாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்பவர். ஆண்டவர் அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. தீர்க்காயுசோடு இருந்த இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டி எழுப்ப வாழ்த்துகிறேன். கன்கிராச்சுலேஷன். காட் பிளஸ் யூ. ஆமாம், கடைசி தம்பியாக உங்களோட இருந்ததில் ரொம்ப சந்தோஷம். சில வருஷங்கள் மாதங்கள் கூட இருந்து ஊழியத்தில் எனக்கும் ஆண்டவருக்காக பயன்பட உதவி செய்யப்பட்டது. பயன்பட ஆண்டவர் எனக்கும் பெரிய பாக்கியத்தை தந்ததை நான் நினைவு கூறுகிறேன். இந்த நாளில் நானும் இந்த இடத்துல ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே அது மனப்பார ஒரு ட்ரைனிங் தான். அந்த இடத்துல VBS நடத்துனது, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹவுஸ் மினிஸ்ட்ரி, சர்ச் மினிஸ்ட்ரி, இப்படியாக அநேக இடங்களில் நம்ம நடத்துனதெல்லாம் அது என்னோடய வாழ்க்கையில் அது பெரிய ஆசீர்வாதமாக நான் எண்ணுகிறேன். ஆண்டவர் உங்கள் ஊழியங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அவள் அனைவரின் மனதிலும் ஒரு தாயாக, ஒரு ஆசிரியையாக, ஒரு ஊக்கமாக நிற்கிறாள். ஒரு பெண். அவள் தன் குறையை தேவனுடைய கிருபையால் வென்றவள். அவள் தன் வாழ்க்கையை குழந்தைகளுக்காக அர்ப்பணித்தாள். அவள் விதைத்த விதைகள் இன்றும் பல தலைமுறைகளாக பழமாய் விளங்குகின்றன. அவள் அமைதியாக இருந்தாலும் அவளின் சேவை ஒரு ஜீவ சாட்சி. அவள் தேவனுக்காக வாழ்ந்தார், மனிதர்களுக்காக அன்பு செலுத்தினார், சபைக்காக தன்னையே அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, தியாகம், அன்பு நிறைந்த தேவ ஊழியக்காரியை நினைவு கூர்ந்து சர்வதேச அப்போஸ்தல ஐக்கிய சபையின் முன்னாள் மாணவர்கள் பெருமையுடனும் நன்றியுடனும் இந்த அவள் என்னும் காணொளியை அன்போடு வழங்குகிறார்கள். அவள் யார் தெரியுமா? நாம் அனைவராலும் நேசிக்கப்படும் பாஸ்டர் மேக்லே.